Hello friends, welcome back. இன்னைக்கு வீடியோ என்னோட கிட்ஸோட ரூம் டூர் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப நாள் நான் யோசித்த ஒரு விஷயம் கிட்ஸ்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஃபைனலி ஐ ஹவ் கிவன் சர்ப்ரைஸ் ஃபார் தெம். ஸோ அழகாக ரூம் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரூம்குள்ளே போகலாம். 3 மாதமாக இந்த ரூமுக்கு தேவையான விஷயங்கள் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ரூம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ ஃபைனலி என்னோடய கிட்ஸ்க்கு ரூம் செட் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ ரூமில் இருக்க ஐட்டம்ஸ் ஒன்றுனா பார்க்கலாம், எப்படி செட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பற்றி போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் என்னோடய கிட்ஸ் எவ்வளோ சர்ப்ரைஸ் ஆனாங்க அப்படிங்கிற விஷயமும் பார்த்துருப்பீங்க. இப்போ உள்ளே எவ்வளோ அழகாக நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்மிங் ஆன் டு த பெட். ஸோ இந்த காட் ஆல்ரெடி எங்ககிட்ட இருந்த காட்டு தான். பட் ஒரு குட்டி மாடிஃபிகேஷன் பண்ணேன். என்னென்னா அந்த பேக் ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதை பிங்க் கலரில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இது எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஒரு கவர் மாதிரி பண்ணேன். எதை வச்சு குல்ட் வச்சு பண்ணேன். ஸோ இந்த வுட்டை இன்ஸ்டெட் ஆஃப் பெயிண்ட்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஸோ இந்த ரூமோட தீம் பார்க்கலாம். ஸோ நான் இந்த ரூமோட தீம் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, பிங்காக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் குட்டி பாப்பாவுக்கு ப்ளூ தான் பிடிக்கும். அண்ட் பெரிய பாப்பாவுக்கு பிங்கை விட அவளுக்கு டீல் கலர் அதான் பிடிக்கும். ஸோ அதனால் பிங்க்கும் ப்ளூ அந்த மிக்ஸ்டாக ஒரு பார்பி ப்ளே செட்டில் இருக்கும்ல, நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த கலர் காம்பினேஷனில் தான் இருக்கும், பிங்க் அண்ட் ப்ளூ. ஸோ அந்த காம்பினேஷனில் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த கலர்லாம் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த பெட் ஸ்ப்ரெட் டீல் கலர் நான் போட்டுட்டேன். அண்டு இது ஹோம் சென்டரில் வாங்கினது, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அண்டு இதில் 2 பில்லோ கவர் இருந்தது, ஸோ அது இருக்குது. அண்ட் இது ஒரு வாட்டர்மெலான் பில்லோ கிடையாது, இது பில்லோ கம் குல்ட். ஸோ என்னோடய குட்டி பாப்பாவோட குல்ட். இதில் ஜிப்பு இருக்கும். அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிட்டா இது அப்படியே குல்ட்டாக மாறிடும். அண்ட் இந்த குல்ட் நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது குட்டி பாப்பாவுக்கு, இது பெரிய பாப்பாவுக்கு. அண்ட் காட்டில் இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா லைட்டு. இது இங்கே இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணால் போதும், லைட் எரியும். ஸோ இது எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை குட்டி பாப்பா நைட்டு திடீர்னு எந்திரிச்சா அப்படின்னா பெரிய பாப்பா லைட் ஆன் பண்ணுறதுக்காக அவளுக்கு பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன் இது. அண்ட் த அனதர் ஒன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது கேனோப்பி. இது ஸோ கேனோப்பியாகவும் இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் மஸ்கிட்டோ மெஷ் கூட. ஸோ இங்கே பாருங்கள், இதில் இங்கே இருக்குல்ல, இதை கம்ப்ளீட்டாக எடுத்து ஃபுல் பெட்டையும் அப்படி கவர் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் பெட் சைட் ரன்னர். ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான மெட்டீரியல். என்னோடய கிட்ஸ் இதை பார்த்துன்னு இதிலே படுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு என் கிட்ஸ்க்கு பிடிச்சிருந்தது. அண்ட் அண்டர் த பெட் இந்த 3 பாக்ஸ், இது ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. எஸ், இது எஸ் செஸ்ட் ஆஃப் ட்ராஸ் ஃப்ரம் நில்கமல். 4 பாக்ஸ் இருக்குல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய பாப்பாவோட வார்ட்ரோப்பில் வச்சுருப்பேன் நான் பெரிய இதாக. ஏன்னா வார்ட்ரோப்போட ஷெல்ஃப் ரொம்ப பெருசாக இருக்கனால இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராஸ் நான் வச்சுருப்பேன். அந்த 4 டப்பாவில் 3 டப்பா நான் இங்கே வச்சுருக்கேன். இதில் எதனா டாய்ஸ் எதனா அவங்க போட்டு வச்சுக்கிட்டும், மிஸ்லினியஸ் ஐட்டம். ஸோ என்னென்ன அவங்களுக்கு இதாக இருக்கும் இதில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நான் இதை அழகாக இந்த இடத்துல வச்சிட்டேன். அண்ட் இட் சூட்ஸ் திஸ் ரூம். இது பிங்காக இருக்கனால அழகாக செட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த இடத்துல பெட்டுக்கு சைடில் ஒரு 3 புக் ஷெல்ஃப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல அந்த A லெட்டர் லைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை நான் இங்கே ஆட் பண்ணிவிட்டேன். அண்ட் அதுக்கு மேலே 2 புக் ஷெல்ஃப். ஸோ என் கிட்ஸ்க்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் கர்டைன்ஸ். ஸோ இந்த கர்டைன்ஸ் பாருங்கள், பிங்க் அண்ட் ஒயிட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆகிடுச்சு இந்த ரூம்க்கு. ஸோ இப்போ அப்படியே டேர்ன் பண்ணி வரலாம். இந்த இடத்துல ஒரு மிரர் இருக்கும். இது என்னோடய ஹோம் டூர் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அதர் சைடு டிவி யூனிட் இருக்குது. அண்ட் மேலே ஒரு கிளாக் இருக்குது. ஸோ இந்த டிவி யூனிட், இந்த டிவி ஆக்சுவலி ஒர்க் ஆகாது சரியா. ஸோ அமேசான் அதுனா ஃபயர் ஸ்டிக்கா, ஸோ அது மேபி வைக்கலான்னு நினச்சிருக்கேன். நிறையா ஆப்புக்கு ஃபீஸிபிளாக இல்லை. மேபி அது ஃப்யூச்சர் பிளான். பட் இப்போதைக்கு கிட்ஸுக்கு தேவையில்லை. அப்புறம் டிவி பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அகெயின் ஒரு தப்பான ஒரு பழக்கத்துக்கு கற்றுத்தர மாதிரி ஆகிடும்ட்டு இப்போதைக்கு நாங்கள் அது பிளான் இல்லை. அண்ட் இந்த டிவி யூனிட்டுக்கு மேலே ஸோ ஒரு க்யூட்டாக அந்த ஸ்னோஃப்ளேக் லைட், நான் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வாங்கியிருந்தேன்ல இந்த ஸ்னோஃப்ளேக் லைட். ஸோ இதை நான் போட்டு விட்டுட்டேன். அண்ட் இட் டர்ன் அவுட் ரியலி வெல். ரொம்ப அழகாக வந்துருச்சு. இந்த டிவி யூனிட் இந்த ஷெல்ஃபில் ஒரு மஸ்கிட்டோ கேச்சர் இருக்குது. மஸ்கிட்டோ கேச்சர் இட்ஸ் நாட் ஹார்ம்ஃபுல். ஸோ இதில் ஒரு LED லைட் இருக்கும்.
நைட்டு தூங்கும் போது இதை ஆன் பண்ணிட்டோன்னா மஸ்கிட்டோஸ் வந்து இந்த லைட்டுக்கு வந்து இது பக்கத்தில் வரும். இது பக்கத்தில் வரும்போது உள்ள ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கும். அந்த ஃபேன் வந்து மஸ்கிட்டோஸை கேட்ச் பண்ணி இங்கே அடியில் வந்து இங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக கலெக்டர் இருக்குல்ல, இதில் வந்து பிடிச்சிரும். ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி மஸ்கிட்டோஸ் வந்து பிடிச்சிருக்கு. அண்டு இதில் ஏசி ரிமோட் இருக்குது. ஸோ வேறு எந்த பொருளும் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா தான் ரூம் நீட்டாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2 க்யூட் ஷெல்ஃப். இதை நான் எங்கேயுமே வாங்கல, என் வீட்டில் இருந்தது. எங்கள் வீட்டு வுட் ஒர்க் பண்ணும்போது மிஞ்சின சில இதெல்லாம் வந்துட்டு லாஃப்டில் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அது வந்து அழகாக ஹெல்ப் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2 க்யூட்டான பொம்மை என்னோடய டிவி யூனிட்டில் இருந்ததில், ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். அண்ட் அனன்யா ஆத்யா அப்படின்ட்டு. அண்ட் கம்மிங் ஓவர் ஹியர், இந்த ஒரு ஷெல்ஃப் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து சும்மா மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ், ரிமோட் அந்த மாதிரி தான் வச்சுருப்போம். இந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் பாட்டில்ஸு, பேட்ரிஸ், இந்த மாதிரி ஐட்டம் தான் நாங்கள் வச்சுருப்போம். அண்ட் இந்த ஷெல்ஃப் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதுக்கு மேலே ஒரு க்யூட்டான ஒரு க்ளவுட் எல்இடி லைட் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த லைட்டு. அண்ட் என்னோடய கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இந்த லைட்டு பார்த்துட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இருட் ஆகும் போது இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு லைட்டு, அதுக்கப்புறம் அதே இதில் தான் ஏ அப்படிங்கிற லைட்டு. ஸோ இந்த லைட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு திஸ் ஒன். ஸோ ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த லைட்ஸு. ஸோ ரொம்ப இந்த இடத்தையே வந்து நல்லா பிரைட்டன் ஆக்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல அந்த கோல்டன் கலர் கிரிட் இருக்குல்ல, அந்த கிரிட் வந்து இங்கே நான் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து இப்போதைக்கு ஃபோட்டோஸ்லாம் ஹேங் பண்ணியிருக்கோம். இனி வந்து மேபி டு டூ லிஸ்ட்டெல்லாம் என்னோடய பாப்பா வந்து ஹேங் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னோடய பெரிய பாப்பா உட்காந்து படிக்கிறதுக்காக ஒரு டேபிள் மேட்டு, இது ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதே டேபிள் மேட் தான். அந்த அது கூட ஒரு சேரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஐபேட் வச்சுட்டேன். இதில் வந்து அலாரம் வைக்கிறாங்க கிட்ஸு. ஸோ அவங்களே எந்திரிச்சு பழகட்டும் அப்படிங்கிறனால இந்த ரூமில் வந்துட்டு இந்த இடத்துல ஐபேட் இருக்குது. இப்போ வந்து அப்படியே டேர்ன் பண்ணி டோர் பக்கம் வரலாம். அண்ட் இந்த டோர் வந்து எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே டோருக்கு பக்கத்தில் இங்கே ஹேங்கர்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் ஹேங் பண்ணிக்கிறதுக்காக. அண்டு டோரில் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோல்டபுள் பேஸ்கெட் வந்து வச்சுருக்கேன்னு. இந்த ஃபோல்டபுள் பேஸ்கெட் என்னோட வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ செட் ஆஃப் 2, அந்த 2 வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒன்று வந்து லாண்ட்ரிக்கு யூஸ் பண்ணிவிட்டு, அண்ட் ஆல்ரெடி என்னோட பெரிய பாப்பா ஷி ஸ்டார்டட் யூஸிங் இட். ஸோ ரொம்ப சமத்தாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் லாண்ட்ரி அவளோட துணிலாம் போட்டுருவா, அழுக்கு துணிலாம் போட்டுருவா. எனக்கு வேணுங்கிறப்ப இதை மட்டும் எடுத்துகிட்டு நான் போயிட்டு வாஷிங் மிஷினில் போட்டுருவேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த இன்னொரு செட் இருந்ததில் இந்த ஃபோல்டபுள் பேஸ்கெட்டில் வந்துட்டு சார்ட் பேப்பர், A4 ஷீட்ஸ்லாம் வைக்கலான்னு பிளானு. ஆனால் என் பெரிய பாப்பா வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா என் பாப்பா, குட்டி பாப்பா கை ரீச் ஆகிற இடத்துல இருக்கனால அவள் எல்லாத்தையும் எடுத்துருவா அப்படின்ட்டு, மம்மி இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால். இதில் பாருங்கள், ஆல்ரெடி என்னோட குட்டி பாப்பா வந்து அவளோட சேட்டையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. அவளோட பொம்மையோட பிளேஸ் மாதிரி அவளோட பொம்மையை தூக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டா. அண்ட் கீழே வந்துட்டு ஹோம் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வாங்கியிருந்ததில்ல. ஸோ இதுதான் ரொம்ப க்யூட்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ என்னோடய கிட்ஸோட ஹோம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இதில் வச்சாச்சு. ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டபுள். ஸோ யூ கேன் ஃபோல்ட் இட். தேவையில்லாதப்போ எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு தேவை அப்படிங்கிறனால நான் வந்து 3 வச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ரூம். ஸோ ரொம்ப 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 ஒரு பியூட்டிஃபுல்லாக ரூம் செட் பண்ணி கொடுத்துட்டேன் கிட்ஸ்க்கு. அண்ட் ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைடு. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். நீங்களும் உங்களோட கிட்ஸோட ரூம் எதனா செட் பண்ணுறது ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோலேருந்து நீங்கள் நிறைய ஐடியாஸ் எடுத்துக்கலாம். அண்ட் எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் சூஸ் பண்ணேன். ஒன்லி இந்த பெட்ஷீட்ஸ் மட்டும்தான் ரொம்ப காஸ்ட்லி. ஹோம் சென்டரில் வாங்கினால தான் அதுவுமே காஸ்ட்லி. பட் அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கு. அது இந்த குல்ட்டெல்லாம் தான் காஸ்ட்லி. மற்றபடி வந்துட்டு எல்லாமே வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருக்குது. இந்த புக் ஷெல்ஃப்லாம் நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் கிடச்சது. இந்த லெட்டரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிரிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வாங்கினேன். ஸோ அடுத்து வந்துட்டு என்னோடய கிட்ஸோட வார்ட்ரோப் இதெல்லாம் நான் செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த வார்ட்ரோப் வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்ல, உங்களுக்கு நான் வார்ட்ரோப் டூர் காட்டியிருப்பேன், ட்ரெடிஷ்னல் வேர் வார்ட்ரோப் டூர். பட் இப்போ வந்து என் திங்ஸ் எல்லாம் இன்னொரு வார்ட்ரோப்க்கு மூவ் ஆகுது, த அதர் ரூமுக்கு மூவ் ஆகுது, என்னோடய ஆஃபீஸ் ரூமுக்கு மூவ் ஆகுது. இந்த இடத்துல வந்து என்னோடய கிட்ஸுக்கு நாங்கள் வைக்க போகிறோம். அந்த சென்டர் ஒன் வந்து மை ஹஸ்பண்ட் வாஸ் யூஸிங். ஸோ அதனால் வந்துட்டு ஹாஃப் அவங்களுக்கு கொடுத்துட்டு கீழே பேக் எதனா வைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் ஷெல்ஃப் எடுத்துக்கலாம்னு நினச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு நான் மறுபடியும் வீடியோவில் காட்டுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பிக் ஹாய். அண்ட் இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பை, டேக் கேர்.